ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர் அஞ்ஞானத்தால் உருவது பந்தம் உயர் மெஞ்ஞானத்தால் ஆன அத்தால் அது போவது அலர்கதிர் முன் இருள் போது அஞ்ஞானமிட பந்தமரும் முத்தியாகும் ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம் இறைவனடி ஞானமே ஞானம் என்பார். இறைவனடி ஞானமே ஞானம் என்பார். ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல. யா திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சரிகிரி யோகத்தை முடித்து ஞான நெறியில் நின்னாதான் வீடு. எது சொல்லுது? ஆகமம் சொல்லுது, புராணம் சொல்லுது, வேதம் சொல்லுது, எல்லாம் அதை தான் சொல்லுது. எல்லாம் அதான் சொல்லுது. அப்பவும் நமக்குள்ளே என்ன ஓடுது? வேறு ஏதாவது வழி இருக்கும் ஐயா, வேறு ஏதோ வழி இருக்கும். இவர் நமக்கு சொல்ல மாட்டேங்கிறார். எல்லாம் நம்ம கையில் இருக்கிறதா பெருசுனே பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லைனாலும் வீட்டுக்கு போகலாம். எப்படி போகலாம்? பக்தியாலே வீட்டுக்கு போகலாம், தானம் செஞ்சால் வீட்டுக்கு போகலாம், வேள்வி செஞ்சால் வீட்டுக்கு போகலாம். இப்படி அந்த நூலில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த நூலில் சொல்லியிருக்கிறாங்க. யோகம் செஞ்சாவே போதுமாமா ஐயா? யோகம் செஞ்சாவே போதுமா? எதில் சொல்லியிருக்கு? யோக நூல்லாம் சொல்லுது. யோக நூல்லாம் சொல்லுது. என்ன சொல்லுது? யோக நூல் என்ன சொல்லுது? எல்லாம் சிவபெருமான் வேறு யாரும் இல்லை. அவர் யார்? இல்லை, நம்மால் தான். சிவபெருமான் யார்? நம்மால் தான். 1,00,000 யோகம் கற்றவர். அவர் யார்? 1,00,000 யோகம் கற்றவர். நம்ம ஏதோ ஒரு 4-5 கற்று வச்சுருக்குறோம். நாம்ளும் 1,00,000 கற்றுக்கிட்டோம்னா சிவபெருமான் நாமளும் ஒன்று தான் ஐயா. சிவபெருமான் நாமளும் ஒன்று தான் அப்படின்னு எது சொல்லுது? யோக நூல் சொல்லுது. அப்படிதான் சாமி சொல்லுது. சொல்லுங்க, உண்டா இல்லையா? எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பதஞ்சலி யோகம். அவர் சொல்கிறதில்ல. அந்த நூலை படித்தா நீங்களும் அதான் சொல்லணும், நானும் அதான் சொல்லணும். ஏன்னா நூலில் தானே இருக்கு எல்லாமே. இப்போ எந்த நூலை படிக்கிறீங்களோ அதில் இருக்கிறதானு சொல்ல முடியும். அதில் இருக்கிறதானு சொல்ல முடியும். இப்போ சித்தியார் படித்தோம்னா இதில் இருக்கிறதான் சொல்ல முடியும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் பதஞ்சலி யோகம்னு எடுத்து நூலை எடுத்து வச்சுக்கிட்டு பாடம் நடத்தினா எப்படி இருக்கும்? அதை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அடிப்படையே அங்கே அப்படி தான் இருக்கு. யோகம்னு போனாவே அடிப்படை எங்கே இருக்கிறது? எல்லாம் சிவபெருமானெல்லாம் நம்ம மாதிரி ஒரு யோகி. சிவபெருமான் யார்? நம்ம மாதிரி யோகின்னு சொல்லுது. அப்போ அதை படிக்கிற முறை என்ன சொல்லுவான்? அவர் யோகி தாங்க, அவர் யோகி தான் சொல்லுவான் இல்லையா? அப்போ அதை படிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணாலும், அவன்கிட்ட போய் நீங்கள் 1000 முறை சொன்னாலும் 1,00,000 முறை சொன்னாலும் அவன் என்ன செய்வான்? நல்லா தான் சொல்கிறீங்க அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். என்ன சொல்லுவான்? அதிகபட்சமாக கடைசியாக அவன் நம்மளை ஏற்றுக்கிட்டானா எப்படி சொல்லுவான்? அப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க, இப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னு என்ன செய்வான்? தன்னை இடத்த விட்டு நகர மாட்டான், அப்படியே தான் நிற்பான். அப்போ ஒவ்வொன்றும் தானம் செஞ்சால் போதும், வேள்வி செஞ்சால் போதும், யோகம் செஞ்சால் போதும், உலகத்தில் உயிர்களை அன்போடு நடத்தினா போதும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு கருத்து உலகத்தில் இருக்கா இல்லையா? இப்படி இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சுங்கய்யா. அது சிவ சமவாதி. அதுக்கு பேர் சிவசமவாதிங்கய்யா. அந்த கருத்தே சிவசமவாதி தான். நான் சிவத்துக்கு நிகர் அப்படி சொல்லிட்டு அவங்க யார்? சிவசமவாதி. அவங்க சித்தாந்த சைவர் கிடையாது. சித்தாந்த சைவர் அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னார்னா பாடம் அவர் சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாடத்தை ஒழுங்காக படித்தா அந்த உயிர் ஒருபோதும் என்ன சொல்லாது? சிவத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லாது. சொல்லுச்சுன்னா பாடத்தில் ஏதோ தகராறு இருக்குதுன்னு அர்த்தம். அது அவ்வளவில் அவன் மகிழ்க அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். அது போய் ஆராய்ச்சி பண்ணுற வேலையோ அவர்களுக்கு போய் சொல்கிற வேலையோ திருத்துற வேலையோ நம்மளுது இல்லை. அவ்வளவில் அவன் மகிழ்க, ஆகட்டும், நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தான். சரிங்களா? எனவே
ஞான நெறி ஒன்றே வீட்டிற்கு வழி, ஞான நெறி ஒன்றே வீட்டிற்கு வழி என்று எது சொல்லுகிறதுங்க? எல்லாம் சொல்லுது. நான்மறை புராணம் நல்ல ஆகமம் சொல்ல, நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஓணத்தார் என்கடவர். அதெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஞானத்தாலையும் போகலாம், ஞானத்தாலையும் போகலாம். அப்புறம் எப்படி போகலாம்? சரியிலையும் போகலாம், கிரியையிலையும் போகலாம், யோகத்திலையும் போகலாம், அப்புறம் பக்தி மார்க்கத்திலையும் போகலாம், பக்தி மார்க்கத்திலையும் போகலாம், தானம் செஞ்சாலும் போகலாம், யோகம் செஞ்சாலும் போகலாம். இப்படி வீட்டை அடைவதற்கு பல வழி, வீட்டை அடைவதற்கு பல வழி என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாருங்க? ஊனத்தார். அவர்கள் யாரு? ஊனத்தார். ஊனம் என்பது என்னது? குறைபாடு. எங்க இருக்கு குறை? அறிவில் குறை இருக்கிறது, அறிவில் குறை இருக்கிறது. என்னவாம்? அல்லவாம். எதற்கு அல்லவாம்? எதற்கு அல்லவாம்? ஞானத்தால் வீடு என்பதற்கு அல்லவாம். ஞானத்தால் தான் அடைய முடியுங்கிறது அவன் என்ன சொல்கிறான்? அப்படியெல்லாம் இல்லைங்க, அதுக்கெல்லாம் நிறையா வழி இருக்குது. இவர் என்னமோ சும்மா ஞானம் ஞானன்னு ஒன்றையே சொல்லிட்டு இருக்கிறார். அந்த வழியாகவும் போகலாம். ஒரு ஊருன்னு தான் ஒரே வழியாக இருக்கு, பல வழி இருக்கா இல்லையா? அது மாதிரி வீட்டை அடைவதற்கு பல வழி என்று சொல்லக்கூடிய அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர். அப்படி சொல்லக்கூடியவர்கள் பிதற்றும் பேதை நீராருங்கிறார். பிதற்றும் பேதை நீரார். அறிவில்லாமல் பேசுகிறான் ஐயா, அவனை போய் நாம் என்ன செய்கிறது? ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை, குற்ற வேண்டியதான். அதனால் அந்த அந்த தன்மையுடையவர்கள் என்னங்க? அஞ்ஞானத்தால் உருவது பந்தம். அவர்களாம் எதில் இருக்கிறாங்க? அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க, அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க. அஞ்ஞானம் என்பது இந்த இடத்துல என்னது? இந்த இடத்துல அஞ்ஞானம் என்பது ஞானம் அல்லாத எல்லாம் அஞ்ஞானம். ஞானம் அல்லாத எல்லாமே அஞ்ஞானம்தான். ஏன்னா ஞானம் பெற வேண்டும் என்கின்ற விருப்பம் அவனுக்கு வரலன்னா அவன் எதில் இருக்கிறான்னு அர்த்தம்? அஞ்ஞானத்தில் இருக்கிறான். சொன்னதுக்கப்புறமும் நம்ம எப்படி நிற்கணும்? ஒன்று ஞானத்தில் நிற்கணும், இல்லைன்னா எப்படி நிற்கணும்? எப்படி நிற்கணும்? ஞானம் பெற வேண்டும்னு ஆசையிலையாவது நிற்கணும். ஒன்று ஞானத்துக்கு போயிடணும், இல்லைன்னா என்ன செய்யலாம்? ஐயா அதுக்கு போகணையா, அதுதாயா வழி. ஞானம் பெறலைன்னா வழியே இல்லையாமா. ஞானத்தை எப்படி பெறது? அதுக்கு என்ன வழி, என்ன செய்யலாம், யாரை பிடிக்கலாம் அப்படின்னு என்ன செய்யணும்? அதற்கான முயற்சியும் விருப்பமும் வரணும். ரெண்டுமே இல்லாமல் ஞானத்தால் தான் வீடு பெற முடியும்னு ஒத்துக்காம, அதை பெற வேண்டும் என்கின்ற ஆசையும் இல்லாமல் இருக்கிறவன்லாம் யாரு? அஞ்ஞானி தான். அஞ்ஞானத்தார் உருவது பந்தம். அவனுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? ஒன்றும் அவசரம் இல்லை, அவர் மெதுவாக வருவார். விட்டுருப்பான், அவர்கிட்ட போய் அதை இதையும் சொல்லிட்டு இருக்காத. அவருக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. எதுக்கு? வீட்டுக்கு போகணுங்கிற அர்ஜென்ட்டு அவருக்கு இல்லை, மெதுவாக வருவார். அவராக எப்போவாவது வந்து எங்க அன்னைக்கு எதோ சொல்லிட்டு இருந்தீங்களே அது என்ன சொல்லுங்க அப்படின்னு அவரே கேட்பார். அவர் கேட்குற வரைக்கும் என்ன செஞ்சிடணும்? உடைய அவரை இப்போது இங்கு அவன் உதவான், இப்போது இங்கு அவன் உதவான் என்று என்ன செய்யலாம்? பெற்ற வேண்டியதுதான். எனவே அஞ்ஞானத்தால் உருவது பந்தம். எனவே என்ன செய்யணும்? அது அலர்கதிர் முன் இருள் போல உயர் மெஞ்ஞானத்தால் ஆவது. அது என்னங்க? ஒரு சூரியன் வருகிற போது அலர்கதிர், அலர்கின்ற கதிர் அப்படின்னு என்னதுங்க? கிழக்கு வானில தோன்றுகின்ற கதிர். அந்த கதிர் எப்படி வரும்? எப்படி வரும்? மெல்ல 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 வரும். சூரியன் எடுத்த உடனே உச்சிக்கு 12 மணிக்கு வந்துடுவாரா? வரமாட்டார். எப்படி வருவார்? 5 மணிக்கு சூரியன் வரதுக்கு முன்னாடி என்ன வரும்? சூரிய கதிர்கள் வரும். சூரியன் வரதுக்கு முன்னாடி சூரிய கதிர்கள் வரும். அப்புறம் சூரியன் மெல்ல வருவார், மெல்ல வருவார். அப்படி மெல்ல வந்து கிழக்கு வானில வருவார். அப்புறம் அப்படியே மேலே 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 எழுந்து 12 மணிக்கு தான் எங்கே வருவார்? உச்சத்துக்கு வருவார். உச்சத்துக்கு வருவார். சூரியன் எப்போ உச்சத்துக்கு வருது? 12 மணிக்கு. 12 மணிக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் நம்ம எவ்வளோ மணி நேரம் காத்திருக்கணும்? ஒரு 6 மணி நேரம். 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் என்ன செய்யணும்? சூரியனுக்காக. சூரியன் வந்தாச்சு,
ஆனால் 6 மணிக்கு இருக்கிற சூரியன் வேற, 7 மணிக்கு இருக்கிற சூரியன் வேற, 10 மணிக்கு இருக்கிற சூரியன் வேற, 12 மணிக்கு இருக்கிற சூரியன் வேற. என்னங்க ஒரே சூரியன் தான் வருது, என்ன வேற சூரியன்கிறீங்க? சூரியன் வேற வேறையா வருது, ஒரே சூரியன் தான். ஆனால் என்ன வேறுபாடு? இங்கே இருக்கிற ஆன்மாவுக்கு 6 மணிக்கு சூரியனை பார்க்குற போது வேற பக்குவம், 8 மணிக்கு பார்த்தா வேற பக்குவம், 10 மணிக்கு பார்த்தா வேற பக்குவம், 12 மணிக்கு பார்த்தா வேற பக்குவம். பயன் மாறும், பயன் மாறும். எப்படி மாறும்னா பின்னாடி ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டில் உங்களுக்கு விளக்குறேன். இதே ஓமை பின்னாடி ஒரு பாடலில் வருகிறது, அந்த பாடலில் உங்களுக்கு இந்த ஓமையை விளக்குகிறேன். அப்போ அலர் கதிர் முன் இருள் அகழ்வது போல சூரியன் வர வர இருள் என்ன ஆகிறது, கெட்டுக்கொண்டே வருகிறது. அப்போ சூரியன் எப்போ வராரு, உச்சிக்கு வரணும். நமக்கு சுக்கிரன் எப்போ உச்சிக்கு வருவான் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னைக்காவது சிவபெருமான் எப்பயா உச்சிக்கு வருவார் பார்த்துருக்கிறோமா? கட்டத்தை எடுத்து பார்த்துட்டு சுக்கிரன் உச்சிக்கு வந்துட்டானா நமக்கு சந்தோஷமாயிடும். ஆகா சுக்கிரன் உச்சிக்கு வந்துட்டாயா, இனிமேல் ஆகா ஓஹோ தான் அப்படின்னு பார்க்குறோம். என்னைக்காவது கட்டத்தை பார்த்து யோ சிவபெருமான் எப்பயா எனக்கு உச்சிக்கு வருவார் அப்படின்னு பார்த்துருக்கிறோமான்னு கேட்டால் அது அவனுக்கு முதல்ல இங்கே தெரியும். யாருக்கு? கட்டத்தை பார்க்குறவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அங்கே போய் பார்த்து பிரயோஜனம் இல்லை. இல்லை சொல்கிறேன், ஒரு ஆசைக்கு சுக்கிரன் உச்சத்துக்கு வரான், அப்புறம் வேறு யாராவது வருவா? நிறைய பேர் உச்சத்துக்கு வராங்க. இந்த 9 பேர் மாறி மாறி உச்சத்துக்கு வருவாங்க. அது இங்கே உச்சத்தில் இருந்தால் என்ன, நீச்சத்தில் இருந்தால் என்ன? நமக்கு யார் உச்சத்துக்கு வரணும்? சிவபெருமான் உச்சத்துக்கு வரணும். அப்படி வந்தால் அலர் கதிர் முன் இருள் போல அது உச்சத்துக்கு வர வர இருள் கெட்டுக்கிட்டே வரும். அது எப்படி அது வர 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 இருள் கெடுக்கிறதோ அதுபோல சிவம் நம்ம அறிவில் பிரகாசிக்க பிரகாசிக்க அஞ்ஞானம் என்னாகும், ஆணவ மலம் கெட்டுக்கிட்டே வரும், கெட்டுக்கிட்டே வரும் இல்லைங்களா? இது நமக்கு ரொம்ப அருமையான இடம். இந்த சுத்த அனுபவத்தை சொல்லுகிறப்போ ஏற்கனவே உங்களுக்கு இந்த படம் போட்டு காமிச்சிருக்கிறேன், நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கா? சந்தோஷம். சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் அப்படி தான் சொல்லி அவட வேறு வழி இல்லை. இல்லை இல்லைங்க, சும்மா கருத்து புரிஞ்சா சரி, படத்தில் ஒன்றும் இல்லை. அவத்தை இருக்கு, கேவல அவத்தை, மத்தியால அவத்தை, சுத்த அவத்தை, 3 அவத்தை ஞாபகம் இருக்குங்களா? கரெக்டாக சாப்பாட்டு நேரத்தில் அவத்தை வருது, ஒன்றும் பண்ண முடியாது. ஞாபகம் இருக்கா? கேவல அவத்தை, சுத்தவத்தை, மத்தியால அவத்தை. இது எதுக்குன்னா இந்த படத்துக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அவத்தையெல்லாம் நடத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க சரியா? இதற்கான இடம் என்னென்னா புருவ நடு. இந்த புருவ நடு தான் என்னதுங்க? மத்தியால அவத்தை. உயிர் அறிவு எங்கே நிற்கணும்? புருவ நடுவில் நின்றுதுன்னா என்னது? மத்தியால அவத்தை. இங்கிருந்து கருவிகள் கீழே இறங்கும், ஒவ்வொன்றா கழிஞ்சிக்கிட்டே போனால் கீழே இறங்குச்சுன்னா இதுக்கு என்ன அவத்தை? கேவல அவத்தை. இதுக்கு என்ன அவத்தை? கேவல அவத்தை. இங்கேயே நின்றுச்சுன்னா மத்தியால அவத்தை, மேலே போச்சுன்னா சுத்த அவத்தை. சுத்த அவத்தை. இதில் என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, புருவ நடுவிலிருந்து உயிரறிவு கீழே இறங்குறது. கீழே இறங்குறதுனா இதுக்கு 5 இருக்கா இல்லையா? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் 5 இருக்குது. இதுலேயும் 5 இருக்குது. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் 5 இருக்குது. இதுலேயும் சாக்கரம், சொப்பனம் ஒவ்வொன்றிலையும் என்னது? 5 இருக்குது. எதில்? கேவலவத்திலையும் 5 இருக்குது, மத்தியாலவத்திலையும் 5 இருக்கிறது, சுத்தவத்திலையும் 5 இருக்குது. சரி, இப்போ ஆன்மா கருவிகளை விட்டு நீங்குச்சுன்னா, கருவிகளை விட்டு நீங்குச்சுன்னா அது என்ன அவத்தை? கேவலவத்தை. கருவிகளை விட்டு நீங்குச்சுன்னா கேவலவத்தை. கருவிகள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும், எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி இங்கே புருவ நடுவில்
எத்தனை இருக்கும்? 36. 36 கருவி இருந்து கண்டத்துக்கு வந்தால் எத்தனை இருக்கும்? 15. 3 2 1 கருவி எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு நான் முக்கோணம் போட்டிருக்கேனா இல்லையா, இதன் பரப்பளவு பார்த்துங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அறியாமை. இது ஒரு கருப்பு நிறம். இதெல்லாம் ஒரு அசம்ஷன் உங்களுக்கு புரியறதுக்காக. இது என்னதுங்க? கருப்பு நிறம். இதை 5 கூறாக பிரிங்க. இது 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 5 பகுதியாக பிரிச்சுக்குங்க. இந்த முக்கோணத்தை 5ஆக பிரிச்சிங்கன்னா இது என்ன நிறம்? கருப்பு நிறம். இப்போ இங்கிருந்து இங்கே வரும்போது இதனுடைய பரப்பு எவ்வளோ இருக்கு? குறைவாக இருக்குது. சரியா? இங்கே வரும்போது கூடுது. இப்போ இது கேவலம் கூடிக்கிட்டே வருது. இந்த கருப்பு நிறத்தினுடைய பரப்பு கூடிக்கிட்டே வருதா இல்லையா? அப்படி என்ன அர்த்தம்? கருப்பு என்பது கேவலம். இந்த கேவலத்தினுடைய தன்மை கூடிக்கிட்டே வரும், கூடிக்கிட்டே வரும். புரியுதா இல்லையா? இப்போ இங்கே வரும்போது இது என்னதுங்க? இது மூலாதாரம். இந்த பகுதி மூலாதாரம். மூலாதாரத்துக்கு வரும்போது ஆன்மா கருப்பு, இது ஆணவத்தின் வடிவமாகவே கடக்கும். புரியுதா இல்லையா? திடீர்னு நான் இங்கே வந்து அவதிக்கு போயிட்டு நினைக்காதீங்க. ஏற்கனவே இதெல்லாம் நடத்தி இருக்கிறேன். சரியா? இது புருவ நடுவில் இருந்ததுன்னா இங்கேயே 5 நடக்காது, மத்திய அளவத்தை. இந்த 2ஐயும் விட்டுருங்க. இப்போ இதுதான் கருது. இப்போ மேலே இது என்னதுங்க? செம்மை நிறம், சிவப்பு. சிவம் யாருடையது? சிவப்பு நிறம், சிவத்துக்குரியது. இப்போ இது 5ஆ பிரிங்க. புரியுதா? இங்கிருந்து மேலே போகுது, மேலே போகிறது. இது என்னதுங்க? சுத்தவத்தை. இது சுத்தவத்தை. மேலே ஏற 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 என்னாகும்? ஒளி பெருகி கொண்டே போகும், இருள் அடங்கிக்கிட்டே போகும். இருள் அடங்கும், ஒளி என்னாகும்? பெருகிட்டே போகும். முழுமையான ஒளி என்பது எங்கனுங்க? இந்த இடம். இதுதான் துரியாதீதம். இதுக்கும் துரியாதீதம்னு பேர். பாருங்க, இதனுடைய அடிப்பகுதிக்கு துரியாதீதம்னு பேர். இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பகுதிக்கும் துரியாதி என்ன வேறுபாடு? இது சுத்த துரியாதீதம், இது கேவல துரியாதீதம். இங்கே கேவலம் அதிகமாக இருக்கும், இங்கே சுத்தம் அதிகமாக இருக்கும். இங்கே ஆணவத்தோடு முழுமையாக கூடி நிற்கும், இங்கே அருளோடு முழுமையாக கூடி நிற்கும். அருளோடு முழுமையாக கூடி நிற்கும். அப்போ இங்கிருந்து புருவ நடுவில் இருந்து இது அப்படியே மேலே போகுது. இப்போ கருவி என்ன ஆகும்? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதை பற்றி கவலையே இல்லை. கருவியை பற்றி கவலையே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன வந்துருச்சு? இப்போ இந்த விளக்கெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இருட்டில் இருக்கிறோம். இந்த அறையில் ஒரு 50 விளக்கு இருக்குது, இருட்டில் இருக்கிறோம். லைட்டு ஒவ்வொன்றா ஆஃப் பண்ண என்ன ஆகும்? இருட்டு கூடிக்கிட்டே போகும் இல்லையா? 12 மணி, இப்போது மதியானம் 12 மணி, இதே 50 விளக்கு எரியுது. இப்போ விளக்க பூரா அணைக்கிறீங்க, என்ன ஆகும்? வெளிச்சம் அப்படியே தான் இருக்கும். இந்த விளக்கு எரிஞ்சாலும் அப்படி தான் இருக்கும், விளக்கு எரியலைனாலும் இப்படி. ஏன்னா என்னாச்சு? சூரியன் உச்சத்துக்கு வந்துட்டான். சூரியன் உச்சத்துக்கு வரும்போது இந்த விளக்கெல்லாம் எரிஞ்சாலும் ஒன்று தான், எரியலைனாலும் ஒன்று. இப்போ காலையில் 8 மணி, காலையில் 8 மணி, இப்போ 50 விளக்கு எரியுது. இப்போ அதில் ஒரு 20 விளக்கு அணைச்சிட்டிங்க. இப்போ என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொஞ்சம் டல்லாகும். ஏன்னா சூரியன் எங்கே வரல? உச்சத்துக்கு வரல. அப்போ இந்த அவத்தையில் இருக்கிற போது இந்த கருவிகள் கூடுவதிலும் குறைவதிலையும் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புரியுதாலே? உச்சத்தில் இருக்கும்போது கருவிகள் நம்ம எந்த விதமான தாக்கத்தையும் செய்யாது. ஆனால் இந்த இடையில நின்னோம்னா இந்த கருவிகள் என்ன செய்யும்? கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும். முழுமையாக அது நம்ம கீழே இருக்க இது மாதிரி இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் என்ன இருக்கும்? கொஞ்சம் அதுக்கான சின்ன ஒரு தாக்கம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் அனுபவத்தில் சொல்ல வேண்டிய விஷயம். புரியுதா இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு டிராயிங்கில் போட்டிருக்கிறேன், புரியுதா இல்லையா? இதை கொஞ்சம் அப்படியே வச்சுக்கங்க. இப்போ சூரியன் உதிக்க உதிக்க, சூரியன் இங்கேருந்து எங்கே செய்கிறாரு? உச்சத்துக்கு வந்தால் இந்த செம்மை என்பது என்ன ஆகும்? அருள் கூடிக்கொண்டே வரும், அருள் கூடிக்கொண்டே வரும். அதான் இங்கே சொல்கிறது என்னங்க? அந்த அலர்கதின் முன் இருள் போல, அலர்கதின் முன் இருள் போல அஞ்ஞானமிட பந்தமுறும் முத்தியாகும்.
நீங்கள் உங்கள் நோட்டை எடுத்து அவத்தை படம் போட்டிருக்கேன் நடத்துன கேட்ட நீங்கள் மறந்துருப்பீங்க. உங்கள் நோட்டை எடுத்து இந்த ஆண்டுக்கான நோட்டில் பாருங்கள், எங்கேயாவது இந்த படம் ஏதாவது ஒரு மூலையில் போட்டு வச்சுருக்கீங்க. இந்த படம் போட்டிருக்க மாட்டேன், உட்காந்துருக்கிற ஆள் படம் போட்டிருக்க மாட்டேன், இந்த முக்கோண படம் போட்டிருப்பேன். முக்கோண படம் இருக்கும், ஆள் உட்காந்துருந்தா என்னம்மா உட்காராயிட்டு என்னம்மா, முக்கோண படம் இருக்கா இல்லையா? முக்கோண படம் இருக்கும், இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கும். இப்போ திரும்ப சாப்பாட்டு வேலையில் திருப்புங்க, ஆச்சு இன்னும் 5 நிமிஷம் தான், சரியா? எனவே அஞ்ஞானம் விட பந்தமரும் முத்தியாகும். அஞ்ஞானம் விட பந்தமரும் முத்தியாகும். இப்போ அஞ்ஞானத்தை விடுவது தான் பந்தத்தை விடுகிற முத்தி என சொல்லப்படும். ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம். ஈனத்தார் ஞானங்கள் என்னதுங்க? இந்த ஞானத்தை தவிர கீழான ஞானங்கள் எல்லாம் என்னதுங்க? எல்லாமே பிற சமயங்கள்லாம் சொல்லுதா இல்லைங்களா? உலகாயுதர் முதலாக, அடுத்தது சிவாத்வித சைவர், 24 சமயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஞானத்தை இதுதான் ஞானம் இதுதான் ஞானம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறது. அந்த ஞானங்கள் எல்லாம் ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம். அவைகள்லாம் ஞானம் அல்ல, அவையெல்லாம் ஞானம் அல்ல. இறைவன் அடி ஞானமே ஞானம். சித்தாந்த சைவர்கள் சொல்லக்கூடிய திருவடி ஞானமே ஞானம், திருவடி ஞானமே ஞானம். மற்றவை எல்லாம் இதை நோக்க என்னதுங்க? கீழான ஞானங்கள் தான். இந்த பாட்டு உங்களுக்கு, இந்த பாட்டை விளக்கணும்னா 24 சமயத்தினுடைய முத்தியை நடத்தணும். 24 சமயமும் எதை முத்தி என்று சொல்லுகிறதோ அதை பூரா நடத்தி, இதெல்லாம் முத்தி கிடையாதியா. இப்போ சொன்னமா இல்லைங்களா? சரியை, கிரியை, யோகம் இவர்கள்லாம் இந்தந்த இடத்துக்கு போவாங்க. ஞானத்திலையும் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த ஞானத்தில் ஞானத்தை முற்றுவித்தவர்கள் நாதம் கடந்து இருக்கிற பரசிவத்தோடு இரண்டர கலந்திருப்பர் என்பதை இதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதை நடத்தியிருக்கணும்? 24 சமயமும் எதை முத்தின்னு சொல்லுது? 24 சமயமும் எதை முத்தி என்று சொல்கிறது என்று சொல்லி, இதெல்லாம் ஞானம், இதெல்லாம் முத்தி கிடையாது. 24 முத்தியும் முத்தி இல்லை. சித்தாந்த சைவம் காட்டுகிற முத்தியே இவற்றிற்கெல்லாம் மேலான முத்தி என்பதை சொல்லணும். அந்த 24 இப்போ சொன்னால் நமக்கு புரியுமா? புரியாது. புரியுதா? அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? சிவஞான சித்தியார் பரபக்கம், சங்கற்ப நிராகரணம், இந்த 2 நூலையும் படிச்சிருந்தாதான் அவர்கள் முத்தி எது என்று தெரியும். புரியுதா? அப்புறம்தான் இது நடத்தணும். முறைப்படி இதை நடத்துறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நடத்தணும். அதெல்லாம் நடத்தி தான் இந்த பாடத்தை நடத்தணும். அதுதான் உண்மை. யா பாடத்திட்டத்தில் இல்லைங்கிறது அதுக்கு சரி. நமக்கு இதெல்லாம் என்னங்க? ஞான நெறியை உங்களுக்கு என்ன செய்வாங்க? இந்த 2 வருஷத்தில் ஞான நெறியை முழுசாலாம் சொல்லிட முடியாது. உங்களுக்கெல்லாம் சாம்பிள் தான். என்னது? ஸ்வீட் கடைக்கு போனால் சாம்பிள் கொடுக்குறாங்களா இல்லையா? அந்த சாம்பிள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கணும். 2 வருஷத்துக்குள்ளேயே மொத்தமாலாம் நடத்த முடியாது. ஏன்னா இதெல்லாம் வரையறை, கால வரையறைக்கு உட்பட்டது. அதுக்குள்ளே ஞானத்தை 2 வருஷத்துக்குள்ளே சொல்லிட முடியுமா? எத்தனை பிறவி வந்தாவே வராது. 2 வருஷத்துக்குள்ளே எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இதெல்லாம் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் அதெல்லாம் தனியாக, அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தனியாக பார்க்கணும். பார்த்தா தான் எல்லாமே உங்களுக்கு பாடத்திட்டத்துக்குள்ளேயே கொண்டு வரணும்னா, இப்போ பாருங்கள், இதுவே புதுசாக புதிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ சொன்ன வகுப்பு எப்படி இருக்கு? கருன்னு இருக்கும். அப்படியே என்னமோ சொல்கிறாரியா, சரியை கிரியை யோகங்கிறாரு, இதை தவிர வேறு வழியே இல்லைங்கிறாரு. மதியானம் இருக்கிறதா கிளம்பலாமா? இது நமக்கு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் புதிய மாணவர்கள்லாம் வந்திருக்கும். இது இல்லையா? இயல்பு தானே. எப்பவுமே நமக்கு ஆகுமா ஆகாதா? முதல் கேள்வி என்னது? அது எவ்வளோ பெருசாக வேணா இருக்கட்டும் சார், எனக்கு கிடைக்குமா கிடைக்காது? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். கிடைக்கும்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம், கிடைக்காதுன்னா கிளம்பலாம். இதான் வழி. ஏன்னா உயிருக்கு எப்பவுமே என்னது? எதா இருந்தாலும் நமக்கு அனுபவத்துக்கு வரணுமா இல்லையா? அதான். அதனால் அதான் வழி.
நமக்கு பாடங்கள்லாம் விரிவான பாடம், நிறைய இதெல்லாம் அனுபவம் பாடம். நீங்கள்லாம் பண்டைய காலத்தில் இதெல்லாம் எப்படி நடத்துவாங்க? இந்த பாடமே முதல்ல எங்கே நடக்கும் தெரியுமா? எங்கே நடக்கும்? ஆதீனத்தில் போய் காவி கட்டிட்டு போய் உக்காரவன தம்பிரானா போய் உக்காந்தாதான் பாடம். நம்ம அப்படியே வந்து வெள்ளையும் சொல்லியும் உட்காந்துருக்கலாம், பாடம் இல்லை. என்னது? காவி கட்டணும், துறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், அவங்களுக்கு தான் பாடம் இல்லையா? குருமகா சன்னிதானம், 23வது குருமகா சன்னிதானம் சொல்லி வைங்க. அப்புறம் வரப்போ வரட்டும், சொல்கிறத சொல்லி வைங்கன்னு அவர் கருணையோடு நினச்சதுனால தான் இங்கே நமக்கு இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் 23வது குருமகா சன்னிதானம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஞான கொடை, புரியுதுங்களா? அதனால் இதில் எல்லாமே வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் முழுமை பெறும், புரியுதா இல்லைங்களா? ஒரு சாம்பிள் தான் இது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? தனித்தனியாக பயிற்சி செய்யணும், தனித்தனியாக பயிற்சி செய்யணும். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதுநிலை, இப்போ அதிலே வச்சுட்டாங்க. முதுநிலையெல்லாம் வச்சு டீட்டெயிலாக நடத்துறது அப்படியெல்லாம் இப்போ ஆதி இடத்துல வச்சுட்டாங்க. வேறு வழி இல்லை. அது அடுத்தடுத்த பயிற்சிக்கு மாணவர்களை கொண்டு போகணும்னா ஒரே பாடத்தை சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அது மாதிரி வேறு வழியில் நீங்கள் முயற்சி செஞ்சுக்க வேண்டியதுதான். சரி, மதியம் அமுதுக்கு பிறகு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.